Hi friends, இன்னைக்கு பார்க்க போற டிஷ் முந்திரி குலோப் ஜாம். தேவையானது பொருட்கள்: குலோப் ஜாம் மிக்சர், சர்க்கரை, பாதாம், பால், ஒரு பாத்திரத்துக்கு முதல்ல நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கல. என்ன அளவுங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் டீட்டெயில்ஸு. அதோட சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிங்க தண்ணியில். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து குலோப் ஜாம் மிக்சர் மாவு எடுத்துங்க. அதில் பாலை ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுறது பால் ஊற்றுறது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ குலோப் ஜாம் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. அழகாக உருண்டை விட்டணும். கையில் எண்ணெய் தடவிட்டு விட்டு நல்லாயிருக்கும், விட்டாது. அதோடு பார்த்திங்கன்னா பாதாம் படையை உருண்டை பதிச்சுட்டு அப்படி நல்லா உருண்டையாக விட்டணும். இது மாதிரி அழகான பால் மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா நீட்டாக இருக்கு. பால் மாதிரி ரெடி ஆச்சு. இது மாதிரி ஒரு இதுலையும் பாதாம் பதிச்சு அழகாக உருண்டையாக விட்டுடுங்க. குலோப் ஜாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சுற்றி காய வைக்கணும். இப்போ ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கொதி வரும்போதே போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை அப்படியே கலக்கி விட்டுங்க. தேவையான அளவு நல்லா எண்ணெய் சட்டில் ஊற்றிங்க. எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் குலோப் ஜாம் உருண்டை அதில் போடுங்க. நல்லா நல்லா அதை எடுத்து நல்லா பரட்டி விடணும். நல்லா வேகும். பொன் நிறத்தில் வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க, கோல்டு கலரில். பாருங்கள், அழகாக பால் ரெடி ஆயிடுச்சு. குலோப் ஜாம் பால் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே பவுலில் போட்டுருங்க. இப்போ ஜீரா பார்த்திங்களா? ஜீராவில் அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.